ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வீட்டு வாடகை படி சார்ந்து ஒரு 5 மகிழ்ச்சியான மாற்றங்கள் வர இருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கும் ஹச்ஆர்ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பும் வெளியாக இருக்குது. இது பற்றின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய மாத சம்பளத்தில் அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு சில அலவன்ஸ் வழங்குவாங்க. உதாரணத்துக்கு டிஏன்னு சொல்லக்கூடிய டிஎன்எஸ் அலவன்ஸ், அதே போல் எம்ஏன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் அலவன்ஸ், அண்ட் ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ், அதாவது வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தவிர ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் இந்த மாதிரி அது டிபார்ட்மெண்ட் வைஸாக வெரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த 3 அலவன்ஸும் பொதுவாக அனைத்து துறை ஊழியர்களுக்குமே வழங்கக்கூடியது. இதில் ஹச்ஆர்ஏவை பொறுத்த வரைக்கும் சிட்டி வைஸாக வேரி ஆகும். அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த மாதிரி சிட்டி வைஸாக பிரிச்சிருப்பாங்க. தற்பொழுது 7வது ஊதியர்களுடைய பரிந்துரைகள் எப்படி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 3 கேட்டகரியாக வச்சிருக்காங்க. அதாவது 8%, 16% அண்ட் 24%. அது வந்து அவங்க பணிபுரியக்கூடிய நகரத்தை பொறுத்து வேரியாகும். இதில் குறைந்தபட்சமாக ஒரு அரசு ஊழியனுடைய பேசிக் பேலேருந்து 8% ஆஃப் ஹச்ஆர்ஏ வந்து வழங்குவாங்க. அது அடுத்த ஸ்டேஜில் டயர் 2 சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 16% ஹச்ஆர்ஏவும், டயர் 1ல் இருக்கக்கூடியவங்களுக்கு 24% ஹச்ஆர்ஏவும் வழங்குறது வழக்கம். அதே சமயம் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எந்த விதமான கேட்டகரியும் இல்லை. அதாவது மிக குறைந்த ஹச்ஆர்ஏல பணிபுரியக்கூடியவங்க தான் தமிழக அரசு ஊழியர்கள். ஏன்னா நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு 1000, 1500 கொடுக்குறாங்க அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கலே கடைசி கடையில் வெறும் 400 வந்து மாதந்தோறும் ஹச்ஆர்ஏ கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நிலைமையில் ஹச்ஆர்ஏல மாற்றங்கள் செய்வது சார்ந்து ஒரு 5 மிக முக்கியமான அறிவிப்புகளானது வெளியாயிருக்கு. அதிலும் குறிப்பாக 8வது ஊதியக்குழுவினுடைய அந்த கமிட்டியில் வந்துட்டு மத்திய அரசினுடைய அந்த ஊழியர் சம்மேளனம் வந்துட்டு என்சிஜிசிஎம் சொல்லக்கூடிய சம்மேளனம் ஒரு 5 விதமான சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஓய்வூதியர்களுக்கும் வந்துட்டு ஹச்ஆர்ஏ வழங்கப்படணும் அப்படின்ற வரை ஒரு மிக முக்கியமான கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. சில முதலாவது கோரிக்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹச்ஆர்ஏ வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் என்னவோ அதை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 8% ஆஃப் 8% ஆஃப் பேசிக் வந்துட்டு அவர் ஹச்ஆர்ஏ பெறாரு. உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியருடைய சம்பளம் வந்துட்டு பேசிக் பே 30,000 வச்சுக்கிறோம். அது 8% அப்படிங்கும்போது ரூ. 2,400 அவருக்கு வந்துட்டு ஒரு ஹச்ஆர்ஏ ரூ. 2,400 கிடைக்கும். ஸோ இந்த ரூ. 2,400 ஆக்சுவலாக அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்கிறாருன்னா ரூ. 2,400 கண்டிப்பாக அவர் அந்த வாடகைக்கு வீட்டில் குடியிருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட கேட்டகரியில் ஆக்சுவல் ரெண்ட் என்னவோ அதை வந்து ஹச்ஆர்ஏவை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. இது நான் சொல்கிறது டயர் 3 சிட்டிலே இந்த எல்லாமே எப்படின்னா, டயர் 1 சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24% ஹச்ஆர்ஏ கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அதே நம்ம கேட்டகரி எடுத்துக்கலாம். அதாவது ரூ. 30,000 பெறக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ஒரு டயர் 1 சிட்டியில் வசிக்கிறாரு. அவருக்கு 24% ஹச்ஆர்ஏ கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக ரூ. 7,200 வரைக்கும் ஹச்ஆர்ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வசிக்கக்கூடிய டயர் 1 சிட்டியில் ரூ. 7,200 அவர் வந்துட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வீட்டு வாடகைன்றது நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே வர்றதுனால இந்த ஆக்சுவல் என்ன கொடுக்குறாரோ அதையே வந்துட்டு அந்த ஊழியருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து 2வதாக பாப்புலேஷன் வைஸ் ஹச்ஆர்ஏ லிமிட், அதாவது மக்கள் தொகை இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டி பிரிக்கும்போது XYZன்னு பிரிப்பாங்க இல்லையா? அதில் பிரிக்கும்பொழுது அதாவது எக்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய, அதாவது டயர் 1 சிட்டியில் இருக்கக்கூடிய 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிட்டியாக இருந்தது அப்படின்னா 40% ஆஃப் பேசிக் வந்துட்டு அந்த ஹச்ஆர்ஏல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டயர் 2ல் இருக்கக்கூடிய, அதாவது குறைந்தபட்சம் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய சிட்டியில் டயர் 2 கிளாஸிஃபை பண்ணி அவர்களுக்கு 35% பேசிக்கில் ஹச்ஆர்ஏ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், ஆனால் 5 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த டயர் 3 சிட்டிக்கு வந்துட்டு குறைந்தபட்சம் 30% வந்துட்டு பேசிக்கில் ஹச்ஆர்ஏ வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் 3வது கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் டிஏ இண்டெக்ஸ்டு ஹச்ஆர்ஏ சொல்கிறாங்க. அதாவது அவர்களுடைய அதாவது டிஎன்எஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாற் போல இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? அதே போல் டிஏவை சார்ந்த இந்த ஹச்ஆர்ஏவும் வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்றாற் போல உயரணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டி எவ்ரி 5 இயர்ஸ், அதாவது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த சிட்டி மக்கள் தொகை வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது இல்லைங்களா? இதற்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் இந்த டயர் 1, டயர் 2, டயர் 3 பிரிக்கிறாங்க இல்லை? இதை வந்துட்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல் இந்த கிளாசிஃபை பண்ணி அதுக்கு ஏற்றாற் போல் ஹச்ஆர்ஏ இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணத்திற்கு நம்ம ஃபஸ்ட் கேட்டகரி 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகைன்னு பார்த்துருந்தோம். செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். தேர்ட் கேட்டகரி 5 லட்சம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஒருவேளை தேர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் மக்கள் தொகை 5 லட்சத்துக்கும் அதிகமாகும் போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கால்குலேஷன் பண்ணி அவங்கள டியர் 2 சிட்டி கொண்டு வந்து அவங்களுக்கான அந்த ஹச்ஆர்ஏ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஹச்ஆர்ஏ ஃபார் பென்ஷனர்ஸ், அதாவது மிக முக்கியமான கோரிக்கை, ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட. ஏன்னா அதாவது இப்போ பெரும்பாலான ஓய்வூதியர்கள் வந்துட்டு அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு உதாரணமாக ஒரு டயர் 2 சிட்டியில் வசிக்கிறார் அப்படின்னா அவருடைய அதாவது வீட்டு வாடகைக்காகவே வந்துட்டு ஒரு பெரிய தொகை அவருடைய ஓய்வூதியத்தில் செலவழிக்கப்படுது. ஸோ அதனுடைய விளைவாக அவர் பிற செலவுகள், ஓய்வுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளாக இந்த மாதிரி செலவுகளை அவருடைய ஓய்வூதியத்தில் நிர்வகிக்க முடியாத நிலைமை இருக்கிறதுனால
ஓய்வூதியர்களுக்கும் ஹச்ஆர்ஏ வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் இந்த என்சிஜிஎஸ்எம் அமைப்பானது 8வது ஊதியக்குழு வச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த 5 கோரிக்கைகள் வந்துட்டு பரிசீலனை செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகள் தான். அதிலும் குறிப்பாக நம்ம சொன்ன அந்த ஓய்வூதியர்களுக்கான ஹச்ஆர்ஏ அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.